ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, குழம்பு மசாலா தூள் எப்படி அரைக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழம்பு மசாலா அரைக்கிறதுக்கு நான் 3 கிலோ மிளகாய் நல்லா வெயிலில் காய வச்சுருக்கிறேன். 1.5 கிலோ மல்லித்தூளையும் அதே மாதிரி வெயிலில் நல்லா காய வச்சுருக்கிறேன். இது ரெண்டும் நல்லா வெயிலில் காயணும். நல்லா வெயிலில் போட்டு ரெண்டையும் நல்லா காய வைக்கிறேன். இந்த குழம்பு மசாலா நம்ம எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, நண்டு குழம்பு, மீன் குழம்பு, வத்த குழம்பு, புளிக்குழம்பு, சாம்பார் எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். தனியாக இதுக்குன்னு போய் நம்ம பொடி வாங்கி குழம்புல போடணும் அப்படின்ற ஒன்றும் அவசியம் கிடையாது. இந்த தூளை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன சேர்த்து அரைக்கணும்னா, ஜீரகம் 1/4 கிலோ, கடலைப்பருப்பு 1/4 கிலோ, மிளகு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/4 கிலோ, பூண்டு 1/4 கிலோ, மஞ்சள் 1/4 கிலோ. இது எல்லாத்தையும் எடுத்து நல்லா இதையுமே வெயிலில் நான் நல்லா காய வைக்கிறேன் ஒரு நாள் ஃபுல்லாக. அடுத்து அரிசி நல்லா வறுத்து போடுறேன். எதுக்காக போடுறேன்னா, குழம்பு கட்டியாக கிடைக்கும். ஹோட்டலில் வைக்கிற மாதிரி நல்லா கட்டியாக இருக்கும். அதனால் அரிசி வறுத்து போடுறேன். அந்த காய வச்சுருந்த எல்லாத்தையுமே நம்ம வறுக்கணும். கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாத்தையுமே நல்லா வறுக்கணும். உப்பு எதுக்கு சேர்க்குறேன்னா, இப்போ இந்த மசாலா ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ உப்பு வறுத்து போடுறதுனால அந்த மசாலாவில் வண்டு எதுவும் வராமல் கெட்டு போகாமல் இருக்குன்றதுக்காக உப்பு சேர்க்குறாங்க. இந்த கருவேப்பிலை, புதினா, பூண்டு இதுக்கு மட்டும் லைட்டாக எண்ணெய் விட்டு வறுக்கணும். மித்தது எதுக்கும் எண்ணெய் விட தேவை கிடையாது. இதில் அந்த பிரிஞ்சி இலை, கடல் பாசி, பட்டை எல்லாமே போடுறாங்க. கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக கடுகு இது மட்டும் சேர்த்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் இதில் நிலக்கடலை பருப்பு சேர்க்குறாங்க. இந்த நிலக்கடலை நம்ம நான்வெஜ் குழம்பு எந்த குழம்பு வச்சாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நிலக்கடலை பருப்பு சேர்த்துக்கிறாங்க. அது வறுக்கலை, ஏன்னா அது வறுகடலை வறுத்த நிலக்கடலைனால அதை வறுக்காமல் சேர்த்துருக்காங்க. ரொம்ப வறுக்கணும்னு தேவை கிடையாது, லைட்டாக தான் வறுக்கணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே வெயிலில் காய வச்சுருக்கிறோம். ஸோ லைட்டாக வறுத்து சேர்த்தா போதும். அடுத்து காய வச்சுருக்கிற எல்லாத்தையும் ஒரு இதில் அள்ளிட்டு அரைக்க கொடுத்துருவாங்க. எல்லாத்தையுமே காய வச்சு எல்லாத்தையுமே அள்ளிடுறாங்க. அள்ளி அரைச்சிட்டு வந்துடுவாங்க. அரைச்சிட்டு ஃபைனலாக தூள் நம்மளுக்கு இப்படி தான் கிடச்சிருக்குது. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த தூள் நல்ல வாசனையாகவும் நல்லாவும் இருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.